ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா கிச்சன் vlogs. எங்களுடைய 10th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ஸ் எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்னோட ரொம்ப நாள் கனவு நிறைவேற போகுது. அது என்ன, எப்படி போச்சு இந்த நாள் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்குள்ளே போகலாம். நாங்கள் எல்லோரும் காலையிலே கிளம்பிட்டோம். நான், என்னோடய ஹஸ்பண்ட், என்னுடைய குழந்தை, அப்புறம் என்னுடைய தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்ட் சேர்ந்து எல்லோரும் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். சர்ச்சுக்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ளே போகலாம் வாங்க. போய் பாஸ்டர் பார்த்துட்டு நாங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு பார்க்கலாம். நான் போய் ஃபாஸ்டர் பார்த்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு நல்லா ப்ரேயர் பண்ணி நல்லா ப்ளெஸ் பண்ணி அனுப்பிச்சார். இதே மாதிரி தொடர்ந்து அடுத்த வருஷம் கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் நாங்களும் எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போதே நாங்கள் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம் பிரியாணி செய்கிறதுக்கு. இன்றைக்கி வீட்டில் வந்து தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் டைம் தம் பிரியாணி செய்ய போகிறோம். அக்கா சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த சிக்கன் வந்து எல்லாமே ஒன்றா சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து தனித்தனியாக நாங்கள் வாஷ் பண்ணிவிட்டு 65க்கு தனியாக, பிரியாணிக்கு தனியாக எடுத்து மசாலா போட்டு வைக்க போகிறோம். 2 லெக் பீஸ் போட்டிருக்காங்க பிரியாணிக்கு. இப்போ இது வாஷ் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இது பிரியாணிக்காக எடுத்து வச்சாச்சு, இங்கே 65க்காக எடுத்து வச்சாச்சு. இப்போ சிக்கனுக்கு வந்து நம்ம மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து தயிர், மஞ்சத்தூள், உப்பு, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் இது மட்டும் சேர்த்து சிக்கனோடு சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் சிக்கன் எல்லாம் தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா இந்த சிக்கனும் மசாலாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே போல் தான் 65ம் நம்ம போட்டு வைக்க போகிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அவ்வளோதான், மாற்றியாச்சு. இப்போ அதே போல் 65க்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிட்டோம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டோம். அதுக்கு வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர் தூள், 65 மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் வந்து 2 ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலர் தேவைன்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலாவோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் சிக்கன் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நம்ம சேர்த்துக்கணும், இல்லைன்னா தண்ணி ஆகிடும். சிக்கன் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா சிக்கனும் இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா இது மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். இதெல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அந்த மசாலாலாம் போட்டு வச்சுட்டோம் நம்ம ஃப்ரிட்ஜில். வெளியில் வந்து நம்ம ஒரு கவர் போட்டு நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வெளியில் தான் உட்காந்து கட் பண்ண போகிறோம். பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ண போகிறோம். இந்த பக்கம் விறகெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு தம் பிரியாணி போட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் கட் பண்ணிட்டோம். வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம அடுப்பத்தை வச்சாச்சு. நல்லா பற்றிக்கிச்சு நமக்கு விறகுலாம் வச்சு. இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டோம். நல்லா நம்ம கட் பண்ணிட்டோமா. இப்போ பாருங்கள், அடுப்பு நல்லா தீ பிடிச்சிச்சு. விறகுலாம் வச்சு பற்ற வச்சாச்சு. பிரியாணி டெக்ஷாவும் வடித்தாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இதில் பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ இதில் நம்ம பிரியாணி மசாலாலாம் சேர்த்துக்கிட்டோம். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்தாச்சு. அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா நீளமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தை இதில் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா அடுப்பு தீ பிடிச்சிக்கிச்சு. எங்கே அடுப்பு எரியுமோ எரியாதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வதங்கிட்டு இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டிலேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கொஞ்சம் அதிகமாகவே போடணும். அப்போ தான் பிரியாணி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இது கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசனைலாம் போய் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட் தரும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நல்லா இது தண்ணியெல்லாம் போய் நல்லா நமக்கு சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா நமக்கு தலை வேணையோட சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா கை நிறைய புதினா கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இது நம்ம நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட. ஆல்ரெடி நம்ம சிக்கனில் வந்து தயிர் சேர்த்துருக்கோம். இப்போ இது கொஞ்சமாக தயிர் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம். நம்ம இப்போ இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டு நம்ம உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் போட்டு வச்சுட்டு அந்த சிக்கன் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா நம்ம மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து அது வதங்குற வரைக்கும் நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் விட்டுடணும். பாருங்கள், நல்லா நமக்கு மசாலா நல்லா சிக்கனோட சேர்த்து நல்லா மசாலா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் சிக்கன் வச்சுருந்த கிண்ணத்துலேயே நம்ம தண்ணியும் சேர்த்து இதில் சேர்த்துக்கிட்டோம். பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி இதில் வச்சுட்டோம். இப்போ இந்த தண்ணி மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட போகிறோம். பாருங்கள், நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சுட்டோம். நல்லா கொதிக்குது. லைட்டாக இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ்வில் செய்கிற பிரியாணியோட விறகடுப்பில் செய்கிற பிரியாணி இன்னும் டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு சைடில். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி அரிசி ஆல்ரெடி வந்து பிரியாணி அரிசி நம்ம நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டோம். அது தண்ணி இல்லாமல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு கிளற வேணாம், லைட்டாக நம்ம மேலேக்கும் கீழேக்கும் கிளறி விட்டால் போதும். கிளறிட்டு நம்ம மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், திறந்து பார்த்தா தண்ணி நல்லா கொஞ்சம் ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மேலும் கீழும் நல்லா கொஞ்சம் லைட்டாக கிளறி விடணும், அடி பிடிக்காத மாதிரி. இது மேலே நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ வாழை இலை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம வாழை இலை போட்டுட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்ட் 2 வீடியோ வரும் உங்களுக்கு. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போ நம்ம தம் போட்டாச்சு. வாழை இலை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். மேலே வந்து நம்ம அடுப்பு வந்து கீழே இருக்க ஃபுல்லாக நெருப்பெல்லாம் வெளியில் எடுத்துடணும். நம்ம எல்லாத்தையும் மேலே போட்டு தம் போட்டுடணும். தம் போட்டோன்னே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணி எப்படி வந்துச்சு, எப்படி இருக்குன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் என்னென்ன நடந்துச்சு, செலிப்ரேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருந்துச்சு, எல்லாமே அடுத்த வீடியோவில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.